வணக்கம் நேர்களே. ஸ்ரீ ஸ்ரீ டாகூர் அனுகூல் சந்திரர் அவர்களின் ஸ்ரீமந்திர் கட்டி 25வது நிறைவு ஆண்டாக வெள்ளி விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இத்திருக்கோவில் சென்னை பம்மல் பகுதியில் அமைந்திருக்கும் சங்கர் நகரில் அமைந்திருக்கிறது. இவ்வளவு அழகிய வெள்ளை பளிங்க கல்லினாலான இந்த ஸ்ரீமந்திர் பம்மல் செங்கழுநீர் மலைப்பகுதியின் அடிவாரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமந்திரில் ஸ்ரீ ஸ்ரீ டாகூர் அவர்களின் உருவ சிலையும், ஸ்ரீ ஸ்ரீ பரோமா மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ பர்தா அவர்களின் உருவ சிலையும் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. சத்சங் விஹார் சென்னையின் 25வது வெள்ளி விழா ஆண்டான 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் ஸ்ரீ ஸ்ரீ டாகூர் அனுகூல் சந்திரரின் புனித 137வது பிறந்தநாள் விழாவாகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவானது காலை 5 மணிக்கு வேத மங்களத்துடன் வெகு மங்களகரமாக ஆரம்பித்து வெகு சிறப்பாக பல நிகழ்ச்சிகளுடன் நாதஸ்வரம், பள்ளி மாணவர்களுக்கான ஓவிய போட்டி, ஸ்ரீ ஸ்ரீ டாகூர் அனுகூல் சந்திரர் அவர்களின் வரலாறு போன்று இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக தொடங்கியது. இவ்விழா காலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்களும் கலந்து கொண்டனர். மேலும் ஸ்ரீ ஸ்ரீ டாகூர் அனுகூல் சந்திரர் அவர்களின் பொன்மொழிகள் குறித்து புகழ்பெற்ற பேச்சாளர்களின் சொற்பொழிவும் நடந்தேறியது. மேலும் ஸ்ரீ ஸ்ரீ டாகூர் அவர்களின் பக்தி பாடல்கள் தமிழாக்கம் செய்யப்பட்டு மேடையில் பாடப்பட்டது. இங்கு வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்களால் ஸ்ரீமந்திரின் 25வது வெள்ளி விழாவை முன்னிட்டு புத்தகங்களும் வெளியிடப்பட்டது. மேலும் இவ்விழாவின் ஒரு பகுதியாக இலவச மருத்துவ முகாமும், இலவச கண் மருத்துவ முகாமும், இலவச ஆயுர்வேத மருத்துவ முகாமும் நடைபெற்றது. இம்முகாமில் பல்லாயிரக்கணக்கானோர் மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். மேலும் 12,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்று மதிய உணவும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலாச்சார நிகழ்ச்சிகள் துவங்கப்பட்டு நமது பாரம்பரிய நடனமான பரதநாட்டியம்,
ஒரிசாவின் பாரம்பரிய நடனமான ஒடிசி நடனம் ஆகியவை பள்ளி மாணவர்களால் அரங்கேறப்பட்டு மக்களை வெகுவாக கவர்ந்தது. பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. அடுத்து மகளிருக்கான கோல போட்டிகளும் நடைபெற்றிருந்தது. இதில் கிட்டத்தட்ட 40ற்கும் மேற்பட்ட மகளிர் பங்கு பெற்று அவர்களுடைய கைவண்ணத்தில் அழகிய கோலமிட்டனர். மாலை வேளையில் அழகிய வண்ண வண்ண விளக்குகளால் இந்த ஸ்ரீமந்திர் மட்டுமல்ல, அந்த இடமே மக்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. மாலை நேரத்திலும் பக்தர்கள் அனைவரும் கூடி தியானம் மற்றும் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து புகழ்பெற்ற ஸ்ரீ சக்கரதாரி நாயக் மற்றும் குழுவினரின் இசை கச்சேரி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒடிசி நடனம் சர்வதேச புகழ்பெற்ற இந்திய பாரம்பரிய நடன கலைஞர் திரு சஷ்வத் ஜோஷி குழுவின் ஒடிசிய நடனம் அரங்கேறியது.
இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.